சரி, கண்டினியூ பண்ணி பார்ப்போமா? இப்போ செல் ஜங்ஷன்ஸ் ஹோல்டு தெம் டுகெதர். அப்போ இந்த செல் ஜங்ஷன்ஸ்னு என்னது? செல்லோட இணைப்புகள்னு அர்த்தம். இந்த செல் இணைப்புகள்னு என்னென்னு உங்களுக்கு வராது, புரியாது. நான் சொல்கிறேன் கேளுங்க. இது சிம்பிளி ஒரு புரோட்டீன் தான். ஒரு புரோட்டீன், ஒரு சத்து. அது என்ன செய்யும்னா ஒவ்வொரு செல்லையும் இணைத்து வைத்திருக்கும். உடம்புல இருக்க நம்ம உடம்புல ஒவ்வொரு செல்லையும் இணைத்து வைத்திருக்கும், ஒன்றோட ஒன்று ஒட்டி வைத்திருக்கும். ரைட்டா? அப்போது அதை செல் அந்த இடத்துக்கு பிறகு அது நடுவில் என்ன இருக்குது? புரோட்டீன் தான் இருக்குது. அந்த இதை எழுதலை உங்கள் புக்கில். செல் ஜங்ஷன்ஸ் அப்படின்னா செல் இணைப்புகள்னு சொல்கிறான். அது எப்படி இணையுது? வித் த ஹெல்ப் ஆஃப் த புரோட்டீன் அர்த்தம். உள்ளே இருக்கக்கூடிய சத்து ஒரு புரோட்டீன் தான் என்ன செய்யுது? செல்லுகளை இணைக்கிறது. அதுக்கு செல் ஜங்ஷன்ஸ்னு சொல்கிறான். செல்லுகளின் இணைப்பு எப்படி இணைக்கிறது? புரோட்டீனால் இணைக்கப்படுகிறது. ஹோல்டு தெம், இவைகளை ஹோல்டு தெம் டுகெதர். அப்போ இணைத்து வைத்திருக்கிறது. எது? புரோட்டீன் தான் இணைத்து வைத்திருக்கிறது. ஒரு செல்லு இன்னொரு செல்லோட ஜாயின் பண்ணி வைத்திருக்கிறது. அண்டு தே ஆர் பண்டல்டு டுகெதர். அப்படி ஒன்றோட ஒன்று இணைச்சி வச்சிருக்கனால அவைகளை ஒன்று சேர்த்து ஒரு கயிறு மாதிரி கட்டுது. பண்டில்டுனா கவரு போல் கட்டப்படுகிறது. புரிஞ்சுதா? அண்டு தே ஆர் பண்டில்டு டுகெதர். ஒன்றோடு ஒன்று இணைத்து பண்டில்டுனது கவரு போல். புரியுதா? ஒரு செல்லுன்றதே கண்ணுக்கே தெரியாது, மைக்ரோஸ்கோப்பில் தான் வச்சு பார்க்கணும். ஆனால் இதில் உங்கள் உடம்புக்குள்ள என்ன நடக்குதுன்னு சொன்னால், ஒரு செல்லு இன்னொரு செல்லை ஒரு செல்லுக்கு ஒரு செல்லை இன்னொரு செல்லையும் இணைச்சி ஒட்டி வைக்கிறதுக்கு ஒட்டி வைக்கிறது இல்லையா? அதுதான் புரோட்டீன். அப்படி ஒட்டி வைக்கும்போது இது எல்லா செல்லுகளும் ஒன்றுக்கு மேலே ஒன்று, ஒரு செல்லு ஒட்டிக்கிட்டு இன்னொரு செல்லு அதுக்கு மேலே ஒட்டிக்கிறது, பிறகு செல்லு ஒட்டினா ஒரு கவர், ஒரு கூட்டை மாதிரி இருக்கும், ஒரு கவரு மாதிரி இருக்கும். அப்போ பல்லாயிரக்கணக்கான லட்சக்கணக்கான செல்லுகள் அந்த இடத்துல இருக்கும். ரைட்டா? அதான் செல் ஜங்ஷன்ஸ் அப்படின்னா செல் இணைப்புகள். ஹோல்டு தெம், அது என்ன செய்கிறது? பிடித்து வைத்திருக்கிறது. ஹோல்டு தெம், அவைகளே பிடித்து வைத்திருக்கு. டுகெதர், ஒன்றாக பிடித்து வைத்திருக்கிறது. அண்டு தே ஆர் பண்டல்டு டுகெதர். பண்டல்டுனா ஒரே மாதிரி கட்டப்படுகிறது. ரைட்டா? கட்டப்படுகிறது. எதில்? இணை கனெக்டிவ் டிஷ்யூ ஷீத். ஒரு கனெக்டிவ்னா இணைப்பு, திசு சீத், உரையில். சீத்துன்னு என்னது? ஒரு உரை. எப்படி நீங்கள் புத்தகங்களை எடுத்து ஒரு பையில் போட்டு கொண்டு வரீங்க? பையில்னு அவ்வளோ புத்தகத்தை தூக்கிட்டு போக முடியுமா? 2 கை தான் இருக்குது. 50 புத்தகத்தை எப்படி தூக்கிட்டு போவீங்க? அப்போ அந்த புத்தகம் தான் செல்லு. அதுக்கு நடுவில் ஒரு புரோட்டீன் இருக்குது. இணைக்கிற பொருள் தான் இங்கே இல்லை. இருந்ததுன்னா ஒவ்வொரு புத்தகத்தையும் சேர்த்து இணைப்பு வச்சு பை தான் சீத்து. ரைட்டா? சீத்து, அதுக்குள்ளே அந்த எல்லா செல்லுகளும் கட்டப்பட்டு இருக்கிறதுன்னு பொருள். ரைட்டா? சிம்பிளாக அதை கொஞ்சம் மாற்றி ஞாபகம் வச்சுக்கோங்க. The wall of the internal organs such as the blood vessels, stomach and intestine contains these types of muscle tissues. நல்லா பாருங்கள். இதனோட செவர், உடல் செவர், வால்னால் என்னது? செவர் தான். உடம்புல உள்ள செவரானது இன்டர்னல் வால் ஆஃப் த இன்டர்னல் த வால் ஆஃப் த இன்டர்னல் ஆர்கன்ஸ். அப்படின்னா வால்ன்றது எதனோட செவர்னா இன்டர்னல் ஆர்கன்ஸோட செவர். இதில் உடம்புக்கு உள்ளே இருக்கக்கூடிய உறுப்புகளின் சுவர். இப்போ எனக்கு கிட்னி இருக்குது. கிட்னி தனியாகவும் இருக்குது. கிட்னியை சுற்றி செவர் இருக்கு இல்லையா? ஹார்ட் இருக்குது. ஹார்ட்டு தனியாகவும் இருக்குது. ஹார்ட்டை சுற்றி செவர் இருக்கு இல்லையா? என் மூளை இருக்குது மண்டையில். வெறும் மூளை அங்கிட்ட கிடக்குது. மொத்தம் ஒன்று மூச்சு ஒரு செவத்துக்குள்ளே தான் இருக்குது. ரைட்டா? லிவர் எங்கே இருக்குது? லிவர் ஒரு சுற்றி ஒரு கவர் மாதிரி, அதான் சீத்துன்னு சொல்லுவாங்க. ஒரு கவருக்குள்ளே தான் இருக்குது என்னோட லிவர். அதுக்கு பேர் தான் சீத், ஒரு கவருன்னு சொல்லுவாங்க. ரைட்டா? அதெல்லாம் ஆர்கன்ஸ். அப்போ அது அந்த கவர் மாதிரி இருக்கு இல்லையா? அதுக்கு பேர் தான் வால். இது வால் ஆஃப் த இன்டர்னல் ஆர்கன். அதேமாரி உடம்போட வால்னா என் தோல். ரைட்டா? என்னோட வால், வெறும் வால்னு போட்டால் என்னது? என்னோட தோலை குறிக்கும். அவன் என்ன போட்டிருக்கான் பாருங்கள் புக்கில், த வால் ஆஃப் த இன்டர்னல் ஆர்கன். அப்படின்னா உட்புறமாக இருக்கக்கூடிய உன்னோட ஆர்கன், உறுப்புகளின் சுவர்கள் அப்படிங்கிறான். இப்போ உட்புறமாக இருக்கக்கூடிய உறுப்புகளின் சுவர்கள் இந்த கிட்னியை சுற்றி இருக்கு இல்லையா? அந்த கவர் மாதிரி அதைத்தான் குறிக்குது. அதனோட சுவர். அப்போ அதை சுற்றி தான் குறிக்குது. சச்சஸ், அது என்ன செய்யுதுன்னா சச்சஸ் பிளட் வெசல்ஸ். அதில் என்ன இருக்குது? சச்சஸ் பிளட் வெசல் இருக்கிறது. பிளட் என்னது? இரத்த குழாய்கள் இருக்கிறது. இரத்த நாளங்கள்னு சொல்லுவான். உங்களுக்கு தமிழில் நாளங்கள்னால் பிரித்து எடுக்க முடியலன்னா குழாயினே வச்சுக்கோ, சிம்பிள் தமிழ். ரைட்டா? இரத்த குழாய்கள் இருக்கிறது. அண்டு ஸ்டொமக் என்னது? குடல். ரைட்டா? இறப்பைன்னு சொல்லுவாங்க. குடலில் இன்டெஸ்டின் தான் குடல். இறப்பை இருக்கிறது. அண்டு இன்டெஸ்டின்னா குடல் இருக்கிறது. அண்டு கண்டெயின் திஸ் டைப்ஸ் ஆஃப் மசில்ஸ். அது என்னது? இதுக்கு தேவையான மசில் டிஷ்யூஸ் இருக்கிறது. மசில் டிஷ்யூனாது டிஷ்யூனா டிஷ்யூ. ரைட்டா? டிஷ்யூ எப்படி வந்துச்சு? பல செல்கள் சேர்ந்து தான் ஒரு டிஷ்யூ உண்டாக்கிச்சு. பல டிஷ்யூகள் சேர்ந்தால் ஒரு ஆர்கனை உண்டாக்கிச்சு. பல ஆர்கன் சேர்ந்தால் ஆர்கன் சிஸ்டத்தை உண்டாக்கிச்சு. பல ஆர்கன் சிஸ்டம் சேர்ந்தால் என்னை உண்டாக்கிடுச்சு. போதுமா? நான் இருக்கேன். அப்போது இது என்ன சொல்கிறேன்னா கண்டெய்ன்ஸ் திஸ் டைப்ஸ் ஆஃப் மசில் டிஷ்யூஸ். இது என்ன செய்கிறதுனா இந்த வகையான டிஷ்யூவை கொண்டுள்ளது. இதுக்குள்ளே என்ன இருக்குது? மசில் டிஷ்யூ இருக்குது. ரைட்டா? சரி, நெக்ஸ்ட்டு
ஸ்மூத் மசில்ஸ் அப்படின்னா ஸ்மூத்துன்னு என்னது, மிருதுவான, மெலிதான இல்லை, மிருதுவான, ஸ்பாஞ்சு மாதிரி இருக்கும். அதாவது ஸ்மூத் டிஷ்யூஸ், ஸ்மூத் மசில்ஸ், மிருதுவான தசைகள் ஆர் இன்வாலண்டரி ஆஸ் தேர் ஃபங்க்ஷன்ஸ் காண்ட் பி டைரக்ட்லி கண்ட்ரோல்டு. அப்போ நல்லா கவனிங்க, சிம்பிள் இங்கிலீஷ் தான், என்ன அப்படியே படித்தவங்க. ஸ்மூத் மசில்ஸ் அப்படின்னா மிருதுவான தசைகள் ஆர் நல்லா எழுதியிருக்காங்க இங்கிலீஷ், ஆர் இருக்கின்றன எவ்வாறாக, இன்வாலண்டரி. வாலண்டரினா இப்போ ஒரு வேலை நான் வாலண்டியரே செய்கிறேன், நான் விருப்பப்பட்டு செய்கிறேன், அதை வாலண்டரி. அப்போ நான் இன்வாலண்டியர்னது விருப்பப்படலை அந்த வேலையை செய்ய, ரைட்டா. நான் யாருக்கு போடான்றேன், யார் சொன்னாலும் செய்ய முடியாதுன்றேன். அப்போ அதுதான் மெயினிங். என்னது, அந்த ஸ்மூத் மசில்ஸ் அப்படின்னா இந்த மெலிதான ஒரு சதைகள் இருக்கின்றன, இன்வாலண்டரி, அது செய்யாது. அஸ் தர் ஃபங்க்ஷன்ஸ், அதனோட வேலைகளை தானாக செய்யாது. புரியுதா? இன்வாலண்டரினா தானாக அதனோட வேலைகளை செய்யாது. காண்ட் பி டைரக்ட்லி கண்ட்ரோல், நீ அதை நேரடியாகவும் கட்டுப்படுத்த முடியாது. நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்களா? அதாவது நல்லா இதுக்கு மீனிங் நான் ஓப்பனாகவே சொல்லிடுறேன் பாருங்கள். ஸ்மூத் மசில்ஸ் அப்படின்னா ஒரு மிருதுவான தசைகள், அதை இன்வாலண்டரி அஸ் தர் ஃபங்க்ஷன்ஸ். அப்படின்னா இன்வாலண்டரினா வாலண்டரி யாரை கட்டாயப்படுத்தக்கூடாது. இந்த இடத்துல அந்த மாதிரி மீட்டிங் கட்டாயமாக அது செய்யாது, அது சுயமாக செய்யும். இந்த இடத்துல சுயம்னு வச்சுக்கோங்க. இன்வாலண்டரினா சுயமாக, அதுக்கு விருப்பம் தான் செய்யும், இல்லைன்னா செய்யாது. அதான் இந்த இடத்துல என்னென்ன மாற்றி போட்டுக்கோங்க. இன்வாலண்டரினா விருப்பப்பட்டு, அஸ் தர் ஃபங்க்ஷன், அதனோட வேலைகளை செய்யும். காண்ட் பி டைரக்ட்லி கண்ட்ரோல், அதை நீங்கள் கட்டுப்படுத்த முடியாது. நீங்கள் செய்யாது. உங்கள் உடம்புல இருக்கக்கூடிய ஸ்மூத் மசில்ஸ் அது விருப்பம் போல தான் வேலை செய்யும். உன்னோட மூளைக்கெல்லாம் அது கட்டுப்படாது ரைட்டா. உன் பிரெயின் இது செய்யினாலும் அந்த தசைகள் செய்யாது. போதும், அதை தான் சொல்கிறான். அந்த இடத்துல நீ இன்வாலண்டரினா மீனிங் என்ன போட்டுக்கணுன்னா, விருப்பப்பட்டு, கண்ட்ரோல் ஆகாது, அது யாருக்கும் கண்ட்ரோல் ஆகாது, உன் பிரெயின் செல்லுக்கெல்லாம் கண்ட்ரோல் ஆகாது. அதை தான் சொல்கிறான். ஸ்மூத் மசில்ஸ் இருக்கின்றன, இன்வாலண்டரினா அதாவது விருப்பமாக. அந்த இடத்துல விருப்பமாகன்னு எழுதிக்கோங்க. டிக்ஷனரியில் அப்படி இருக்காது, உங்களுக்கு புரியுன்னு தான் சொல்கிறேன். விருப்பமாக அஸ் தர் ஃபங்க்ஷன்ஸ், அதில் வேலையை செய்யும், அதுக்கு விருப்பம் தான் செய்யும். காண்ட் பி, அதை காண்ட்டுனா முடியாது, பி டைரக்ட்லி கண்ட்ரோல், நேரடியாக அதை நீ கட்டுப்படுத்த முடியாது. அவனை கட்டுப்படுத்த தெரியாது. உன் பிரெயின் தான் உன்னை. இப்போ நான் வீடியோ போட்டுட்ருக்கேன்னா என் பிரெயின் சொல்லுது போடு அப்படின்னு சொல்லிட்டு நான் செய்கிறேன். ஆனால் அந்த செல்லு நான் என் பிரெயின் சொன்னால் கூட கேட்காது. போதுமா? இந்த செல்லு, இந்த ஸ்மூத் மசில்ஸ் கேட்காது. சரி, நெக்ஸ்ட்டு, அன்லைக் த ஸ்மூத் மசில்ஸ், அந்த ஸ்மூத் மசில்ஸ் போக, அன்லைக் த ஸ்மூத் மசில்ஸ் ஸ்கெல்டல் மசில்ஸ் காண்ட் பி கண்ட்ரோல்டு பை த மெரிலி திங்கிங் அப்படின்ட்டான், ரைட்டா. அதாவது இந்த மாதிரி கிடையாது, ரைட்டா. இப்போ உதாரணத்துக்கு 2 பேர் இருக்காங்க, கீதா, பாஸ்கர். இப்போ கீதா என்ன சொன்னாலும் கேட்க மாட்டான், பாஸ்கர் என்ன சொன்னாலும் கேட்பான். டீச்சர் என்ன சொன்னாலும் பாஸ்கர் கேட்பான், ஆனால் சீதா கேட்க மாட்டான். அப்போது இது எப்படி இங்கிலீஷில் எழுதுதா, அன்லைக் சீதா பாஸ்கர் வெரி குட் அப்படிமா. அப்படின்ன மீனிங் என்ன, சீதா எந்த வார்த்தை சொன்னால் கேட்க மாட்டா, அன்லைக் அதை மாதிரி கிடையாது பாஸ்கர் அப்படின்னா அதை மாதிரி கிடையாதுன்னு அர்த்தம். அப்போ எல்லோரும் கேட்குறான்னு அர்த்தம், ரைட்டா. அதை மாதிரி கிடையாது, அப்போ அதை மாதிரி கிடையாது, சீதா மாதிரி இவன் கிடையாது அப்படின்னா அதுதான் மீனிங் இங்கே. அன்லைக் த ஸ்மூத் மசில்ஸ், இந்த ஸ்மூத் மசில்ஸ் மாதிரி கிடையாது. எந்த மசில், ஸ்கெல்டல் மசில்ஸ் ஸ்மூத் மசில் மாதிரி கிடையாது. ஸ்கெல்டல் மசில்னா எலும்பு தசைகள் எதை மாதிரி கிடையாது, ஸ்மூத் மசில்ஸ் மாதிரி கிடையாது. கேன் பி கண்ட்ரோல்டு பை த மெரிலி திங்கிங், சாதாரணமாக நீ யோசித்தாலே அது கண்ட்ரோல் ஆகிரும், வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். இதை செய்யின்னு சொல்கிறதுக்கு முந்தைய அது செய்ய ஆரம்பிச்சிடும். எது, ஸ்கெல்டல் மசில்ஸ். புரியுதா? இந்த இங்கிலீஷ் இப்படி தான் போடுவாங்க, கொஞ்சம் கவனம் பார்த்துக்கணும். சரி, நெக்ஸ்ட்டு, கார்டியாக் மசில்ஸ் டிஷ்யூஸ் இஸ் எ கான்ட்ராக்டிகல் டிஷ்யூஸ் ப்ரெசன்ட் இன் ஒன்லி இன் த ஹார்ட். நல்லா பாருங்க, இந்த கார்டியாக்டினாலும் இருதயம், ஹார்ட்னாலும் இருதயம் தான், கார்டியாக்கினாலும் இருதயம் தான். இப்போ நீ கார்டியோ வாஸ்குலர் டாக்டர்னு சொல்கிறேன் இல்லையா, அதே மாதிரி கார்டியாக் மசில்ஸ். அப்போ இருதய தசைகள் என்பது என்னது, அதாவது இருதயத்தில் மட்டும்தான் காணப்படும். அது என்னவாக இருக்கும், சுருங்கி விரியும். இப்போ நான் மூச்சு இழுக்கும்போது என்னாகும், இருதயத்தில் உள்ள தசைகள் விரியும். அந்த காற்று உள்ளே போகும்போது இருதயம் விரிய ஆரம்பிக்கும். அதான் டாக்டர் என்ன பண்ணுவார், இங்கே வச்சு பார்ப்பார், அதை டப்புன்னு அடிக்கும் இல்லையா. அதாவது லப்புன்னு அடிச்சிச்சின்னா சுருங்கிச்சின்னோ, டப்புன்னு அடிச்சின்னா விரியுதுன்னு அர்த்தம். அவன் காதில் வச்சு பார்த்தீங்கன்னா ஸ்டெதஸ்கோப்பை டக்கு டப்புன்னு அடிக்கும்.
நல்லா கவனித்து பார்த்தா தெரியும், உங்களுக்கு தெரியும் தெரியல. அப்போ கார்டியாக் மசில் டிஷ்யூ இஸ் எ கண்ட்ராக்டிக்கல்னா சுருங்கி விரிகிற தன்மை. கண்ட்ராக்டிக்கல் டிஷ்யூ அப்படின்னா கண்ட்ராக்டிக்கல் டிஷ்யூன்னு என்னது? சுருங்கி விரியும் தசைகள். கண்ட்ராக்டிக்கல் மீனிங் என்னது? சுருங்கி விரிகிறது. சுருங்கி விரியும் தசைகள் ப்ரெசண்ட் இருக்கிறது ஒன்லி இந்த ஹார்ட், இருதயத்தில் மட்டும்தான் இருக்கிறது. நான் மூச்சு இழுக்கும்போது விரியும், மூச்சை நிப்பாட்டின உடனே சுருங்கிடும். ஏன் சுருங்குது? அந்த மூச்சு இழுத்து நான் விடும்போது அந்த இருதயத்துக்குள்ளே போன காற்றானது அது வாங்கிக்கிட்டு வெளியேற்றிடும். வெளியே எங்கே போகும்? என் பிளட் வெசல் மூலிமா. இப்போ நான் ஒரு மூச்சு இழுக்கிறேன், போயிடுச்சா? இப்போ என்னது? இல்லை, அந்த இழுத்த மூச்சு இங்கே இல்லை. எங்கே போயிடுச்சு? என் உடம்புக்குள்ளே போயிடுச்சு. எது மூலிமா போச்சு? பிளட் வெசல் மூலியமாக போச்சு. அதில் இருக்க பிளட் இருக்கு இல்லையா, அது மூலிமா அந்த காற்று போய் இப்போ என் காலு கைக்கெல்லாம் போயிடுச்சு, ஒரு செகண்டில் போயிடுச்சு. ஏட்டா அதான் சொன்ன கார்டியாட்டிக் மசில் டிஷ்யூஸ். அதாவது கார்டியாட்டிக் மசில் டிஷ்யூஸ் இருதய தசை மசில் டிஷ்யூஸ் இஸ் அ கண்ட்ராக்டிக்கல் டிஷ்யூ. கண்ட்ராக்டிக்கல்னால் சுருங்கி விரியும், ரைட்டா? அதாவது சுருக்கும் திசை. கண்ட்ராக்டிக்கல் சுருக்கும் திசைன்னு சொல்லுவாங்க, ஆனால் அது சுருங்கி விரிகிறது தான் அது, ரைட்டா? கண்ட்ராக்டிக்கல் சுருக்கும் திசு என்று சொல்லப்படுகிறது, ரைட்டா? அது எங்கே இருக்குது? ஹார்ட்டில் இருக்கிறது, ரைட்டா? அப்போ செல் ஜங்ஷன்ஸ் ஃபீஸ் த பிளாஸ்மா மெம்பரின் ஆஃப் கார்டியாட்டிக் மசில் செல்ஸ் அண்ட் மேக் தம் ஸ்டிக் டுகெதர் அப்படின்றான். அப்போ அந்த செல் இணைப்புகள் என்ன செய்யுதுன்னா, அதாவது நல்லா பாருங்கள், அதாவது பிளாஸ்மா இருக்கு இல்லையா, பிளாஸ்மா மெம்பரின், பிளாஸ்மா ஜவ்வுகள் இருக்கு இல்லையா, மெம்பரின் ஜவ்வுகள், அது என்ன செய்யுதுன்னு சொன்னால் அது ரெண்டையும் ஒன்று சேர்க்குது. கார்டியாட்டிக் மசில்ஸில் ஒன்று சேர்த்து அது அதை ஒன்றிணைத்து வைத்துக்கொள்ளுது. பிளாஸ்மாவோட ஜவ்வுகளை இணைத்து வைத்துக் கொள்கிறது. அதுதான் சொல்கிறோம் சிம்பிளாக. செல் ஜங்ஷன்னது செல் இணைப்புகள். ஏற்கனவே சொன்னல, புரோட்டீன் தான் செல்லுகளை இணைக்குதுன்னு சொன்னல, இணைத்து ஒரு பண்டல் மாதிரி ஆக்கி ஒரு கவர் மாதிரி ஆக்கிதுன்னு சொன்னல, அதே சேம் ஃபார்முலா தான் இங்கே கொண்டு வந்திருக்கான். செல் ஜங்ஷன், செல் இணைப்புகள் என்ன செய்கிறது? ஃபீஸ் த பிளாஸ்மா மெம்பரின். ஃபீஸ்ன்னு என்னது? ஃபீஸ் அடிக்க போகுது, அது ஸ்பெல்லிங் அதே தான் போட்டிருக்கான். ஃபீஸ்னா மின்சார துண்டிப்புன்னு மாதிரி தான் போட்டிருக்கான், ரைட்டா? இந்த இடத்துல என்னென்னா ஃபீஸ் த பிளாஸ்மா மெம்பரின். ஃபீஸ்னா மீனிங் என்னது? இணைக்கிறதுன்னு அர்த்தம், ரைட்டா? என்னது இந்த இடத்துல ஃபீஸ்ன்னு சொன்னால் இணைக்கிறது. எதை? இந்த பிளாஸ்மா மெம்பரின், பிளாஸ்மாவோட ஜவ்வுகளை இது இணைக்கிறது. எதனோட பிளாஸ்மாவோட ஜவ்வுகள்? கார்டியாட்டிக் மசில். இருதயத்தில் உள்ள பிளாஸ்மா மெம்பரின் தான். அதுக்காக நீ வேறு இடத்துல உள்ள பிளாஸ்மா மெம்பரினை நீ கவுண்ட் பண்ணக்கூடாது. எல்லா இடத்துலையும் பிளாஸ்மா மெம்பரின் இருக்கும். இந்த இருதயத்துக்குள்ளே இருக்கக்கூடிய பிளாஸ்மா மெம்பரினை ஃபீஸ் பண்ணுதுன்னு என்ன அர்த்தம்? இணைக்கிறதுன்னு அர்த்தம், ரைட்டா? அதை நல்ல ஞாபகம் வச்சுட்டு இங்கிலீஷ் அப்படியே போயிடும், டக்குன்னு போய்டும். த செல் ஜங்ஷன் ஆனது ஃபீஸ்னால் இணைக்கிறது. எதை? த பிளாஸ்மா மெம்பரினை இணைக்கிறது. அந்த பிளாஸ்மா மெம்பரின் எங்கே இருக்கிறது? கார்டியாட்டிக் மசில் செல்ஸ், அதாவது இருதய தசை செல்களாகிய பிளாஸ்மா மெம்பரினை இணைக்கிறது. இணைச்சி என்ன செய்கிறது? அண்ட் மேக் தம் ஸ்டிக்கி டுகெதர். மேக் தம்னா அதை உண்டாக்குகிறது. ஸ்டிக்கினா பிடித்து கொள்ள வைக்கிறது, ஒன்றோட ஒன்று பிடித்தி. ஸ்டிக்கினா இப்போ பசை, ரெண்டு கையில் 2 விரலில் பசை எடுத்து வச்சுக்கிறது, 2 விரலையும் பிடிச்சிக்கிறது, புரியுதா? ஸ்டிக்கினா பிடித்து கொள்ள வைக்கிறது, டுகெதர், ஒன்றோட ஒன்று பிடித்து கொள்ள வைக்கிறது, ரைட்டா? அப்படி கம்யூனிகேஷன் ஜங்ஷன்ஸ் அட் சம் ஃபியூஷன் பாயிண்ட்ஸ் அலோவ் த செல்ஸ் டு கான்ட்ராக்ட் as a unit. When one cell receives a signal to contract, its neighbors are also stimulated to contract. சரி, ரைட், ஓகே. கம்யூனிகேஷன் தொடர்பு. இப்போ நான் ஃபோனில் உங்களோட பேசுகிறேன் இல்லையா? இப்போ நான் உங்கள்கிட்ட ஃபோனில் பேசுகிறேன், இது வந்து ஒரு கம்யூனிகேஷன் தொடர்பு தானே. இப்போது உங்கள் உடம்பில் இப்போ யாரோ உங்களை தொடுறாங்க, ரைட்டா? பின்புறமாக தொடுறாங்க. அது எப்படி உங்களுக்கு தெரியும்? நீ இப்போ முன்னாடி திரும்பி இருக்கேன், நான் பின்னாடி வந்து தொடுறேன், எப்படி தெரியும்? அதான் சென்சார் செல்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த தோலில் ஒரு சென்சார் செல் இருக்கும். இப்போ தொட்ட உடனே அந்த சென்சார் செல் ஆக்டிவேட் ஆகி உங்கள் மூளைக்கு அது சிக்னல்களை பாய்ச்சும். இந்த மாதிரி யாரோ பின்புறத்தில் உன்னை தொடுறாங்க, பாரு, மண்டையை திருப்பி பாருன்னு சொல்லி. இல்லை, ஃபஸ்ட்டு நான் தொட்ட உடனே என்ன செய்யும்னா, அந்த சென்சார் செல் அந்த அலைகளை எங்கே கொண்டு சொல்லும்? மூளைக்கு கொண்டு சொல்லும், செரிபரத்துக்கு. அந்த செரிபரம் உடனே ஆர்டர் போடும். எதுக்கு? மண்டையில் உள்ள செல்லுகளுக்கு ஆர்டர் போடும். இந்த மாதிரி திரும்பி பாரு, பின்னாடி யாரோ உன்னை தொடுறாங்கன்ட்டு. இந்த வேலையை தான் சொல்லியிருக்கான். இது எப்படி இங்கிலீஷ் எழுதியிருக்கான்னு பாருங்கள். கம்யூனிகேஷன் ஜங்ஷன்ஸ். அப்போ இணைக்கக்கூடிய இடங்கள், ரைட்டா? இணைப்பு. அதை கம்யூனிகேஷன் என்னது? கம்யூனிகேஷன் தொடர்பு இணைப்பானது.
நல்லா பார்த்துங்க, தொடர்பு இணைப்பு அட் ஃபியூஷன் பாயிண்ட்னா நடக்க வேண்டிய இடத்தில், ஃபியூஷன்னா நிகழக்கூடிய இடத்தில், அலோவ் த செல்ஸ் டு கான்ட்ராக்ட் அஸ் எ யூனிட். அலோவ் த செல்ஸ்னால் அந்த இடத்துல உள்ள செல், இப்போ தொடர்றேன் நான் பின்னாடி, அங்கே உள்ள செல்லுகள் அலோவ் பண்ணால் அனுமதிக்கப்படுகிறது. அந்த செல்லுகளுக்கு என்னது டு கான்ட்ராக்ட்னா சுருங்குவதற்கு, அஸ் எ யூனிட் ஒரு அலகுவாக சுருங்குவதற்கு அனுமதிக்கப்படுகிறது. நான் தொட்ட உடனே அது என்ன சுருங்கி என்ன செய்யணும்னு பார்த்துக்கோங்க. வென் ஒரு செல் அந்த இடத்துல சுருங்கிடுச்சு, அப்போ என் மண்டை வரைக்கும் எப்படி வரும்? அப்போ அதுக்கு பக்கத்தில் இன்னொரு செல் இருக்கும் இல்லையா, இது சுருங்கினோன்னு அதுவும் சுருங்க ஆரம்பிச்சிடும். அதுக்கடுத்து அதுவும் இன்னொன்று சுருங்க ஆரம்பிச்சிடும். அப்போ எல்லாமே சுருங்கி மண்டை வரைக்கும் வந்துடும். அப்போ மண்டையில் உள்ள மூளை கண்டுபிடிச்சிடும், ஓ இந்த இடத்துல யார் தொடுறாங்கன்ட்டு. அதுக்கடுத்து தான் உனக்கு சொல்லும். இதெல்லாம் நீ நினச்சி கூட பார்க்க முடியாது, அந்தளவுக்கு வேகமாக நடக்கும். ரைட்டா? அப்போ இங்கே அதுதான் பண்ண சொல்கிறேன், கம்யூனிகேஷன் ஜங்ஷன்ஸ் அப்படின்னு. கம்யூனிகேஷன்னா தொடர்பு இணைப்புகள் அட் சம் ஃபியூஷன் பாயிண்ட். ஃபியூஷன்னா நடக்க வேண்டிய இடத்துல அலோவ் த செல்ஸ் டு கான்ட்ராக்ட், செல்லுகளை அனுமதிக்கிறது, டு கான்ட்ராக்ட் அஸ் எ யூனிட்ஸ், அந்த இடத்துல உள்ள செல்லுகள் அனைத்தும் ஒரு அலகு போல் சுருங்குவதற்கு அனுமதிக்கப்படுகிறது. வென் ஒன் செல், நான் இப்போ தான் ஆரம்பிக்கிறேன் மேட்ருக்கு. வென் ஒன் செல் ரிசீவ்ஸ் எ சிக்னல், ஒரு செல்லு அந்த இடத்துல ஒரே ஒரு செல்லு காமனாக எழுதிட்டான். இப்போ ஒரு செல்லு அந்த சிக்னலை பெற்றவுடன், சிக்னல் என்னது? அலைவரிசை. அந்த சிக்னல் என்னது? நான் தொடுறது தான் சிக்னல். ரைட்டா? ஒரு செல் அந்த இடத்துல நான் தொடுறதை கண்டுபிடிச்சிச்சின்னு சொன்னால், வென் ஒன் செல் ரிசீவ்ஸ் எ சிக்னல் டு கான்ட்ராக்ட்னா இப்போ நான் தொட்ட உடனே அதை கண்டுபிடிச்சிட்டு அது சுருங்கிடுது. அந்த செல்லு அது சுருங்கிறத கண்டுபிடிச்ச உடனே இன்னொரு செல்லு அதுவும் சுருங்க ஆரம்பிச்சிடும். ரைட்டா? அதான் வென் ஒன் செல் ரிசீவ்ஸ் எ சிக்னல் டு கான்ட்ராக்ட், ஒரு செல்லு சுருங்கக்கூடிய, ரிசீவ்ஸ்னால் பெறுகிறது. எதை? எ சிக்னல் டு கான்ட்ராக்ட். சிக்னல்னால் ஒரு அலைவரிசையை பெறுகிறது. இது டு கான்ட்ராக்ட், சுருங்குவதற்குண்டான அலைவரிசையை பெறும்போது, அடுத்து கமா போட்டிருக்க பாருங்க, இட்ஸ் நெய்பர் ஆர் ஆல்சோ ஸ்டிமுலேட்டட் டு கான்ட்ராக்ட். அதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய, நெய்பர்னால் பக்கத்தில் இருக்கக்கூடிய, அருகில் உள்ள செல்லுகள். நெய்பர்ஸ்ன்னு போட்டான். நெய்பர்ஸ்னால் அருகில் உள்ள செல்லுகள்னு அர்த்தம். அருகில் உள்ள செல்லுகள் என்னவாக இருக்குது? ஆர் ஆல்சோ ஸ்டிமுலேட்டட், தூண்டப்படுகிறது. ஒரு செல்லு சுருங்கினோடனே அருகில் உள்ள செல்லுகள் தூண்டப்படுகிறது. எதற்கு? டு கான்ட்ராக்ட், சுருங்குவதற்கு. அப்போ அதுவும் சுருங்கிடுது. அப்புறம் அடுத்த செல்லும் சுருங்கிடுது. அதே மூளைக்கு மெசேஜ் பாஸ் ஆகிடுது, தொடுறாங்கன்ட்டு. ரைட்டா? இவ்வளோ தான்.